ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, இரண்டாவது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் ரொம்ப முனைப்பா இறங்கி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த மாநாடு அவருக்கு கை கொடுக்குமா? கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு மாநாடு ஒண்ணு என்ன பண்ணாரு, விக்கிரவாண்டியில போட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்துருச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கிரௌடா, இவ்வளவு இளைஞர்கள் பட்டாளமா, அவர் வாக்கு வங்கி இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இன்னிய நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, பேசி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவருக்கு மாசு தான் இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. ஆனா அது எல்லாமே ஓட்டா வருமா, வாக்கு வங்கியா வருமா அப்படின்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அது மாதிரி சொல்றாங்க. களத்துக்கே இன்னும் வரல. களத்துக்கு வந்திருந்தா அவருடைய பர்சன்டேஜோட பல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல வந்திருக்கலாம், இடைத்தேர்தலாம் வந்திருக்கலாம். ஆனா எந்த தேர்தலையும் அவர் வராம எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுன்னு எதை வச்சு நம்பி சொல்லுறது? இப்போ உறுப்பினர்கள் வந்து கேட்கறாங்க, 1.5 கோடி உறுப்பினர்கள் நாங்க சேர்த்திருக்கிறோம்னு டேட்டா பேஸ் கொடுங்க, எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்சியில இருந்து விலகி வந்த ஜெகதீஸ்வரன் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆப்ன்றதுல போய் பதிவு பண்றதுல வந்து ஓட்டர் ஐடி இருந்தாதான் போய் பதிவு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்போ யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஆப் உள்ள போய்க்கலாம். அது கவுண்ட் கொடுக்கும் இத்தனை கோடின்னு. ஆனா இப்போ ரெண்டாவதா ஓப்பன் பண்ணிருக்காங்கல்ல மை டிவிக்கு ஆப், இந்த ஆப்ல ஓட்டர் ஐடி இருந்தாதான் உள்ள போயிட்டு என்ன பண்ண முடியும், ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தருங்க பேர் போட்டாங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் போட்டீங்கன்னா இவங்க இத்தனை நம்பர் பூத்து, இத்தனை நம்பர் வரிசையில் இருக்காங்க, இந்த தொகுதியில இருக்கிறாங்க, இந்த வார்டுல இருக்கிறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருந்தா கொடுத்துருதான். அதுக்கப்புறம் ஓகே பண்ணாதான் நீங்க அந்த உறுப்பினரா இல்லையா அப்படின்றது கேக்குது. சோ அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா யார் வேணாலும் போய் சேர முடியுமானா சேர முடியாது. ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆப்ல போயிட்டு உறுப்பினரா சேர்க்க முடியும். சோ அந்த டேட்டா பேஸை கொடுங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க. வாய் வழியா சொல்லிக்கிறாங்க 1.5 கோடி உறுப்பினர், 1.5 கோடி. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியா 2 கோடி உறுப்பினர், அதே வந்து ஓபிஎஸ் சொல்றாரு 1.5 கோடி உறுப்பினர், இதே டிடிவி தினகரன் சொல்றாரு 1.5 கோடி உறுப்பினர், சசிகலாவும் அதை சொல்றாங்க. அப்ப உண்மையிலே எத்தனை கோடி தான் உறுப்பினர் அதிமுகவில் எடுத்தவங்க எல்லாருமே 1.5 கோடி தான் உண்மையிலே எத்தனை கோடி தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால கணிக்க முடியுது, கேள்வி கேட்க முடியுது. சோ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு தான் 1.5 கோடி உறுப்பினர் சொல்லிக்கிட்டு போட்டேன். ஏன்னா அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் மத்தியில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றாரு. இப்போ இந்த 2வது மாநில மாநாடு, இந்த மாநில மாநாடுல விக்கிரவாண்டியில வந்த கூட்டத்தை விட இப்போ மதுரையில கூட போகிற கூட்டம் அதிரடி பண்ணிடணும், அதகலம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டைய நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, கட்டி இந்த விஷயத்த மும்முரமா இறங்கி இருக்கிறார். உண்மையிலேயே மதுரையில நடக்கிற மாநாடு இவருக்கு வரவேற்பு கொடுக்குமா, கை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது அப்படின்னு நான் சொல்லல. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்கிறார். விஜய் அவர்கள் மாநாடு அவருக்கு கை கொடுக்காது, வேஸ்ட், வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மதுரையில மாநாடு போட்டுட்டா எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, இல்ல விஜயகாந்த் ஆயிட முடியுமா, இல்ல ஒரு மாபெரும் தலைவராக ஆயிட முடியுமா? களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், தேர்தல் நிக்கணும், ஓட்டு வங்கிய வாங்கணும். இதெல்லாம் வாங்கினாதான் தலைவரா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு அரசியல எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா நிலையா நின்னவங்க ஒரு சிலர் அப்படின்றத செல்லூர் ராஜ் ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு, பயங்கரமா சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அதிமுக தலைமையில இருந்து ஒரு கருத்து, தமிழக வெற்றி கழகத்தை கலாய்க்க கூடாது, விமர்சிக்க கூடாது, விஜய் அவர்களை ரொம்ப விமர்சித்து பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம செல்லூர் ராஜ் அண்ணன் தலைமை என்னப்பா சொல்றது, நான் கட்டுக்கடங்காத காற்றாட்டு வெள்ளம், அதனால நான் கலாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு, கலாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கிறது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கை கொடுக்காத ஒரு கூட்டமா தான் இருக்கும். முதல்ல இவங்க விஜயகாந்த் பிறந்த நாள் 25ஆம் தேதி தான் இந்த மாநாடு நடத்த வேண்டியதா இருந்தது. ஏன் 25ஆம் தேதி நடத்தணும்னா விஜயகாந்தை வைத்து அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. இப்போ தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். இப்ப அந்த இடம் வெற்றிடமா இருக்குல்ல, அந்த இடத்தை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதிமுக, திமுக, தேமுதிகன்ற இடத்த தமிழக வெற்றி கழகத்தை நிரப்பிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவரு 25ஆம் தேதி அதை வைக்கலாம், அவர் பர்த்டே அன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மாலை மரியாதை எல்லாம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் போட்டுதாங்க. உடனே
25ஆம் தேதி வைக்க வேணாம், 21ஆம் தேதி வைங்க, ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கனால 21ஆம் தேதி வச்சுக்கோங்கன்னு காவல்துறை தரப்புல இருந்து அறிவிப்பு உடனே மாத்திட்டாங்க. அப்போ பின்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கை விடுறாங்க, விஜயகாந்த் போட்டோவை யாரும் அரசியல் ரீதியா பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அதிரடியா கொடுக்குறாங்க. என்னடா இது, விஜய் அவர்களுக்கு போற இடம்லாம் என்ன பண்றாங்க, கேட்டு போட்டுட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் விஜயகாந்த் போட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அவர் மதுரையில அந்த மாநாட்டுல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாலை மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனப்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தார். சோ இத தேமுதிக தான் கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணாரு, செயல்படுத்தினார். அதை முன் வச்சுதான் விஜய் அவர்கள் செயல்படுத்தினார். ஆனா இங்க பிரேமலதா விஜயகாந்த் சுதாரித்து கொண்டு என்ன சொல்லிட்டாங்க, விஜயகாந்த் போட்டோவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை விஜய் அவர்கள் விஜயகாந்த தன்னுடைய மானசீக குருவா விஜயகாந்தை ஏத்துக்கிட்டாருன்னா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் மானசீக குருவா ஏத்துக்கிட்டாரு. அதன் அடிப்படையில தான் சிலை வச்சு அவருக்கு மாலை எல்லாம் மரியாதை செலுத்துறோம். இன்னைக்கும் கட்சி ஆபீஸ்ல வந்தீங்கன்னா சிலை இருக்கும், அதுக்கு நாங்க மாலை மரியாதை செலுத்துறோம். ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் மானசீக குருவா விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாருன்னா தாராளமா போட்டோ வச்சுக்கிட்டோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களை போட்டோக்கு மாலை மரியாதை செய்யணும்னா விஜய் அவர்கள் இந்த காரியத்தை செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா விஜய் நம்பி 1% இருக்கிறவங்க கூட யாருமே வந்து என்ன பண்ணல, கூட்டணிக்கு வரவே இல்லை. கூட்டணி 1% விடுங்க, எந்த அரசியல் கட்சி என்ன பண்ணல விஜய் நம்பி வர்றதுக்கு தயாரா இல்ல. இவர் தான் என்ன பண்றாரு, கத்திக்கிறாரு, எனக்கு 20% இருக்கு, எனக்கு 10% இருக்கு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியல நான் வந்து கருத்து கணிப்புல நான் முன்னாடி வரேன், எனக்கு பின்னாடி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி இவங்களே என்ன பண்றாங்க, கிரியேட் பண்ணி என்ன படிக்கிறாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா உண்மையான நிலவரம் அது கிடையவே கிடையாது. விஜய் அவர்களுக்கு என்ன பல்ஸ் அப்படின்றத எலெக்ஷன்ல வந்து நின்னாதான் தெரியும், மக்களை சந்தித்தாதான் தெரியும். இவ்வளவு ஏங்க அஜித்குமார் கொலை வழக்கு போராடின நம்ம விஜய் அவர்கள் கவினுடைய கொலை வழக்குக்கு ஏன் வரல, ஏன் வீதிக்கு வந்து போராடல அப்படின்னு ஒரு கேள்விக்குல எல்லாத்துக்கும் மாநாடுதான் இவங்க என்ன பண்றாங்க, கரெக்ட் பண்றாங்க. மாநாடு பிரம்மாண்டமா நடக்கணும், பிரம்மாண்டமா நடக்கணும். மாநாடு பிரம்மாண்டமா நடத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க, மக்களுக்காக நில்லுங்க சார். மக்களுக்காக நின்று நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய உரிமையை நீங்க வாங்கி கொடுங்க, மக்களோடு மக்களை நின்று போராடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு மாசான லீடரா வந்துருவீங்க. மாநாடு நடத்தினாதான் நீங்க லீடரு அப்படின்லாம் இல்ல. செல்லூர் ராஜன் சூப்பரா சொன்னாரு, மதுரையில மாநாடு நடத்தினால விஜய் அவர்கள் ஆட்சியும் பிடிக்க முடியாது, அரசியல ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னு செல்லூர் ராஜு புட்டு வைக்கிறார். உண்மையிலே அதுதான் விஜய் அவர்களுக்கு என்ன தயக்கம், ஏன் மக்களை சந்திக்க மாட்டீங்க, ஏன் மக்களோடு மக்களை நிக்க மாட்டீங்க. எவ்வளவு அருமையான வாய்ப்புகள் விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு ஏங்க பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அதை கண்டிச்சதுனா பேசினாரா? ராகுல் காந்தி அவர்கள் புட்டு வைக்கிறார் தேர்தல் ஆணையத்து மேல, தேர்தல் திருடப்பட்டிருக்கு, வாக்கு திருடப்பட்டிருக்கு, ராகுல் காந்தி ஆதாரத்தை புட்டு வைக்கிறார். விஜய் அவர்கள் குரல் கொடுத்தாரா? இதுவரைக்கும் குரல் கொடுத்தாரா? தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இதுவரைக்கும் போராட்டம் நடத்தி இருக்கிறாரா? சும்மா வாய் வழியா ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்துட்டாரு, தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தின் முறைப்படி நடக்கணும் பார்த்தோம், அவ்வளவுதான். அதுல என்ன பிரயோஜனம்? அதிரடியா இறங்குங்க, போராட்டத்துக்கு வீதிக்கு வாங்க. தூய்மை பணியாளர்களை எல்லா கட்சியினரும், அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் சரி, திமுக எதிராக இருக்கிற கட்சிகளும் சரி, ஏன் திமுக அமைச்சர்களை போய் நேர்ல போய் சந்திச்சுட்டாங்க. ஆனா விஜய் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சந்திக்கிறார். என்ன சார் இது நியாயம்? உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? போராடுறவங்களை கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ண, போராடுற களத்துல போய் உட்காரணும், அவங்களோட போராடணும். இதேதான் எல்லா கட்சியினே செஞ்சாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் போய் போராட்ட களத்துல போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குறைகளை கேட்டாங்க. இவ்வளவு ஏங்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சது அவங்க இப்பதான். ஆனா தூய்மை பணியாளருடைய அந்த போராட்டத்தையும் அவங்களுடைய வழிகளையும் தெரிந்து என்ன பண்ணாங்க, போய் உட்கார்ந்தாங்க. அந்த பெண்மணி போய் உட்கார்ந்தாங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. அவங்க போய் உட்கார்ந்து அவங்க மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு தோளோட தோல் இருந்து கை கொடுத்தாங்க. விஜய் அவர்களால ஏன் முடியல? ஏன் அவங்கள வீட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, ஏன் நீங்க போக மாட்டீங்களா? உங்களுக்கு எது தடுக்குது? அந்த இடம் தடுக்குதா, இல்ல சூழ்நிலை தடுக்குதா, என்ன தடுக்குது நான் கேட்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்துக்கே போய் என்ன பண்ணாங்க, போராடினாங்க. ஆனா விஜய் அவர்கள் மாத்திரம் தான், இவர் தாங்க புதுசா அரசியல் செய்யறாரு, எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறது. இப்போ பிளட்ல கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தங்களோட உடைமைகளை இழந்தாங்க. உதவி பண்றது அவங்கள தேடின்னு போய் உதவி பண்ணல, இவரை தேடிக்கின்னு வந்து உதவி வாங்கிட்டு போனாங்க. இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் விஜய் அவர்கள்கிட்ட ரொம்ப மைனஸா இருக்கு. இப்போ தூய்மை பணியாளர்கள் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன பண்றாரு, சந்திக்கிறாரு. ஏன் நீங்க போராட்ட களத்துல போக மாட்டீங்க? என்ன அச்சம், என்ன பயம் உங்களுக்கு?
அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சொகுசான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு கேரவன்ல உட்கார்ந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு நான் வீதிக்கு வரமாட்டேன், போராட்ட களத்துக்கு வரமாட்டேன், மக்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்னா என்ன விஷயம்? இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாராம், அதுக்கு ஒரு வண்டியை ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளோ லக்ஸரியா இருக்கு உள்ள. அந்த அவரு படுக்கிற அறை என்ன, பாத்ரூம் என்ன, டைனிங் ஹால் என்ன, அவர் உட்கார்ற குஷன் என்ன, எல்லா சேரோட குஷன் என்ன, எல்லாமே அவ்வளவு சொகுசா இருக்கு. அந்த பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சொகுசா இருக்கு. இவ்வளவு சொகுசா வந்து நீங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு மக்களுடைய ஓட்டுகள்லாம் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வாங்கிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னதான் சார் உங்களுடைய அரசியலுடைய பயணம் எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த மாநாட்டுல பலவிதமான விஷயங்களை கொண்டு வராங்க. ஏன்னா கடந்த மாநாட்டுல தண்ணீருக்காக எந்த அளவுக்கு வந்தவர்கள்லாம் அலமோதுனாங்க அப்படின்னு. இப்போ தண்ணீர் கொடுக்கறதுன்னு தண்ணீர் மேலாண்மை குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாருக்குமே தண்ணீர் பஞ்சமே வரக்கூடாது, எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா மேலாண்மை குழு நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இந்த மாநாட்டுல அவருக்கு கிரௌடு சேர்றத வச்சு 2026 சட்டமன்ற தேர்தல எல்லா கட்சிகளும் இவரை தேடி வரணும். அந்த ரேஞ்சுக்கு தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் மாநாட்டுல அவ்வளவு மும்முரமா என்ன பண்றாங்க. நாட்டுல நடக்கிற மத்த கொடுமைகளை பத்தி கவலை கிடையாது, நாட்டுல நடக்கிற மத்த பிரச்சனைகளை பத்தி ஒரு கவலை கிடையாது. இப்போதைக்கு மாநாடு சிறப்பா நடக்கணும், இதே போக்கஸோட தான் பண்றாரு இருக்காரு. இதுல எவன் இறந்தா என்ன, எவன் உயிர் போனா என்ன, எவன் மாட்டின்னு தவிச்சா என்ன, யாரு கஷ்டப்பட்டா விஜய்க்கு என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்குது. இதன் மத்தியில இந்த மாநாடை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே புசி ஆனந்த் ஒரு பக்கம், ஆதவர்ஜனா ஒரு பக்கம், இன்னும் மற்ற பலர் எல்லாருமே என்ன பண்றாங்க, மும்முரமா செயல்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த மாநாட்டுல பல கட்சிகளிலிருந்து நிறைய தலைகள், பெருந்தலைகள் வந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டுல கலந்துகிட்டு தங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொள்வாங்க, மேடையில தோன்றுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். கட்சி ஆரம்பிச்சு மக்களோட மக்களா நிக்காம, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாம, மக்களுடைய போராட்ட களத்துக்கு வராம விஜய் அவர்கள் ஒரு தனி பாணியில என்ன பண்றாரு, அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. இதுதான் அவர் கொடுக்கிற அரசியல் மாற்றம் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, மக்களோட மக்கள். இது எப்பேற்பட்ட அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, எல்லாருமே மக்களோட மக்களா போய் நின்று இருக்காங்க, மக்களுக்காக நின்று இருக்காங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலா போய் நிப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் மக்களை என்ன பண்ணுவாங்க, போராட்டக்காரர்களை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாரு, ஆதரவு தெரிவிப்பாரு. இவரு வீதிக்கு போய் என்ன பண்ண மாட்டாரு, ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு. இதுதான் இவரு கொடுக்கிற அரசியல்ல மாற்று. இந்த மாற்று அரசியல தான் விஜய் அவர்கள் கொடுக்கிறாரு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரையில விஜய் அவர்கள் நடத்துற மாநாடு அவருக்கு கை கொடுக்காது அப்படின்னு செல்லூர் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.